தலையங்கங்கள் இந்த பகுதியில் பார்க்கலாம். அந்த வரிசையில் தினத்தந்தியில் சொன்னார் செய்து காட்டினார் அப்படின்னு மின் தட்டுப்பாடு அறவே நீக்கப்படும் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் அறிவித்தது பற்றி ஒரு தலையங்கமும், இந்து தமிழ் நாளிதழில் சீமாந்திரா என்ன பகை நாடா அப்படின்னு ஆந்திர பகுதி ஊழியர்கள் புதிய தெலுங்கானா மாநில அலுவலகங்களில் பணிபுரிய அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சந்திரசேகர ராவ் சொல்லியிருப்பது பற்றி ஒரு தலையங்கமும், ஹிந்து ஆங்கில நாளிதழ் மோடி பதவியேற்பு விழாவில் சார்க் நாட்டு தலைவர்கள் பங்கேற்றது அவர்களிடையே நடந்த விவாதங்கள், குறிப்பாக இலங்கை எதிர்ப்பு நடந்த 13வது சட்ட திருத்தம் பற்றி பேசியிருப்பது உள்ளிட்ட விஷயங்கள் இருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் மத ரீதியான இடஒதுக்கீடு குறித்து சிறுபான்மைத்துறை அமைச்சர் நஜ்மா ஹெப்துல்லா பேசியது பற்றி ஒரு தலையங்கம் இருக்கு. சுதந்திரத்தின் போது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உதவியாக இருக்க இடஒதுக்கீடு செய்யப்பட்டது. இப்போது இந்தியா வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இந்தியர்கள் வளர்ச்சிக்குத்தான் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த சூழலில் இடஒதுக்கீடுகள் குறித்து மறுசிந்தனை செய்ய வேண்டும் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ் ஒரு தலையங்கமும், டெக்கன் கிரானிக்கல் வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் கருப்பணத்தை கண்டுபிடிக்க SIT அமைக்கப்பட்டிருப்பது பற்றி ஒரு தலையங்கமும், இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் வெளிநாடுகளில் உள்ள இந்திய கருப்பணத்தை கண்டுபிடிக்க சிறப்பு புலனாய்வு அமைக்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட அந்த எவ்வளவு தூரம் அந்த பண மதிப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. இந்த பகுதியில் நீங்க இன்றைய நாளிதழில் வாசித்திருக்கக்கூடிய செய்திகளை விவாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய செய்திகளை நீங்க முன்வைக்கலாம். அதை தொடர்ந்து நம்ம தொடரலாம். இதுல எனக்கு மருத்துவராக இருப்பதனால ஒரு 2 சின்ன செய்தியை நான் இதுக்கு சொல்லணும். ஒன்று வந்து இது அரசாங்க மருத்துவமனைகள் கற்களை உடைக்கும் ஒரு கருவி வாங்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி. அதுல ஒன்றை நான் பாராட்ட வேண்டும். நேற்று தமிழக அமைச்சர் ஒருவர் பழனியப்பன் அவர்கள் அரசாங்க மருத்துவமனையில் சென்று அனுமதி வாங்கி அதில் சிகிச்சை பெற்றிருக்கிறார். இதில் இந்த அளவிற்கு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை தமிழகத்தில் வர வேண்டும். ஏனென்றால் சமீபத்தில் ஒரு வார பத்திரிகை எந்த அளவிற்கு தமிழகத்தில் அரசாங்க மருத்துவமனைகள் மிக மோசமாக இருந்தது என்று. ஆக அரசாங்க மருத்துவமனை ஹார்ட் அட்டாக் சரி பண்றாங்களோ இல்லையோ, ஒரு காய்ச்சலை கூட சரி பண்றதுக்கு ஒரு வழி இல்லாமல் மக்கள் பாய்களில் படுத்து மிக மோசமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இதில் ஒரு தகவல் என்ன என்றால், இலவசமாக நோயாளிகளை சிகிச்சை அளித்து அதில் வந்த 80 லட்சத்தை வைத்து இந்த கருவி வாங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதில் கொஞ்சம் நெருடல் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் அரசாங்க மருத்துவமனை நீங்கள் இலவசமாக சிகிச்சை செய்வதற்கு தான், அதற்கு ஒரு பணம் போட்டு அதுல வர பணத்துல தான் நீங்க இதுல வாங்கணும் என்று. ஏனென்றால் அரசாங்க மருத்துவமனையில் திட்டங்கள் ஏழை மக்களுக்காக மிக அதிகமாக இருக்க வேண்டும். ஆக இதையெல்லாம் பார்த்து ஏனென்றால் ஆரோக்கியம் என்பது மக்களின் உரிமை. அந்த உரிமையை பற்றி எந்த அரசாங்கமும் அதிகமாக கவலைப்படல. மரியாதைக்குரிய மோடி அவர்கள் என்ன அடிக்கடி சொல்லும் ஒரு வார்த்தை என்ன என்றால், மக்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கிறது இல்லையோ அஷூரன்ஸ் இருக்கணும் அப்படின்னு. அதனால அது எனக்கு இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான செய்தி. ஆனால் அதே சமயத்தில் அரசாங்க மருத்துவமனைகள் மக்கள் மிகவும் விரும்பி வந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு இடங்களாக மாற வேண்டும் தமிழகத்தில் என்பது எனது ஆசை. கடந்த 10 ஆண்டுகள்ல மருத்துவத்துறையினர் ஒதுக்கீடு இல்ல அரசுனுடைய தலையீடு என்பது ஒரு கட்டத்தில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலும், இந்த மருத்துவ காப்பீடு திட்டங்கள், மருத்துவமனைக்கு ஒதுக்கீடுகள் தமிழகத்தில் தற்போது ஓரளவுக்கு மேம்பட்டு வருதுன்னு ஒரு தகவல் இருக்கு. இந்த தகவலோட தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு நல்ல விஷயம்தான். அது ஒரு மனிதனுடைய மிக முக்கியமான தேவைகளில் ஒன்று மருத்துவ சேவை என்பது. மருத்துவ விழிப்புணர்வே இந்த நாட்டில் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு உடலுக்கு என்ன நோய் ஏற்பட்டது, அதை நோயை எப்படி தடுப்பது, நோய் வராமல் பாதுகாப்பது என்பது போன்ற பல பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் இன்னும் அவர்களுக்கான அந்த விழிப்புணர்வு என்பதை ஏற்படுத்தாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. நான் பார்த்த ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், தற்பொழுது 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவு அதற்கு பிறகு உயர்கல்விக்கான விண்ணப்பங்கள் மாணவர்கள் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு செய்தி நான் பார்த்தேன். ஏறக்குறைய பொறியியல் கல்லூரியில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஏறக்குறைய 15,000 மாணவர்கள் குறைவாக விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். பொறியியல் படிப்பில் படிப்பதற்கான ஆர்வம் என்பது குறைந்திருக்கிறது என்று ஒரு செய்தி. அது ஒரு நல்ல ஒரு செய்தியாக பார்க்கிறேன். ஏனென்றால் தமிழ்நாட்டில் புற்றீசல் போல் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி என்றால் அது பொறியியல் கல்லூரி தான். நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இருக்கிறது. மாணவர்கள் மத்தியில் பொறியியல் படித்தால் உடனடியாக வேலை, 50,000 வேலை கிடைக்கும், 50,000 சம்பளம் கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு முன்பு இருந்தது. இப்பொழுது பல துறைகள், IT துறைகள் எல்லாம் நிதானமான சூழலுக்கு மீண்டும் திரும்பி இருப்பதன் காரணமாக அவர்கள் மீண்டும் அந்த நம்ம கலைக்கல்லூரிகளில் சேர்வதற்கும், அடுத்தது தொழில் சார்ந்த படிப்புகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். இந்த படிப்பை நாம் படித்தால் அந்த தொழிலை செய்ய முடியும் என்ற ஒரு நிலை இந்த படிப்பில், இந்த உயர்கல்வியில் உருவாக்கப்பட வேண்டும். அந்த விதத்தில் மாணவர்கள் தற்போது சிந்தித்திருக்கிறார்கள் என்றுதான் இந்த செய்தியின் மூலம். பொறியியல் படிப்பில் லட்சக்கணக்கில் ஒரு ஆண்டுக்கு மாணவர்கள் வெளிவர்றாங்கன்றதை தாண்டி எவ்வளவு தூரம் தகுதி வாய்ந்த விஷயங்களை உருவாக்குறோங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அகில இந்திய அளவில் ஒப்பிடும்போது இல்லை உலக அளவில் ஒப்பிடும்போது இங்கிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பொறியாளர்களும் அந்த தரத்தை எட்டவில்லைன்னு ஒரு கருத்து இருக்கு. அப்ப என்ன, எதற்காக இது போன்ற படிப்புகள் வந்தன,
ஏன் அதில் அதிக ஆர்வம் இருந்தது, இப்போது ஏன் இந்த ஆர்வம் குறையுதுன்றதுக்கான எந்த விதமான விளக்கம் இல்லாம இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக. என்னென்றால் எனக்குமே இதுல ஒரு ஆதங்கம் உண்டு. என்ன சாதாரணமாக ஒரு +2 படித்த மாணவன்ட்ட கேட்டீங்கன்னா என்ன ஆகும்னா டாக்டர் ஆவேன் இல்லைன்னா இன்ஜினியர் ஆவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதற்காக ஏக்கத்தோடு அவர்கள் அந்த விண்ணப்பங்களை போட்டுவிட்டு அதெல்லாம் செய்ய முடியவில்லை என்றால் ஏதோ கிடைக்காத மாதிரி. இது வைட் ஹாரிசன் இருக்கு. நிறைய படிப்புகள் இப்ப மருத்துவத்திலேயே டாக்டர் இல்லைன்னா பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்கு. இப்ப டயாலிசிஸ் டெக்னீஷியன், லேப் டெக்னீஷியன், அது மாதிரி நிறைய அதனால மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு வேணும். பொறியியல் படிச்சாதான் நம்மளால முடியும் அப்படி என்று இல்லை. உடனேயே வேலை வாய்ப்பு உள்ள பயோடெக்னாலஜி போன்ற யாருமே எதிர்பார்க்காமல் அதை அப்படியே புறந்தள்ளிவிட்ட பல துறைகளில் மக்கள் அதாவது தொழில்துறையில் அதிகமாக வாய்ப்புகள் உள்ள பல துறைகள் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றன. அதனால் அதை தேடி அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை முக்கியமாக அரசாங்கங்கள் இதெல்லாம் இருக்கிறது என்று ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பது இது தெரிகிறது. இன்னொன்று நீங்க சொன்ன மாதிரி பொறியாளர்களின் மிக அடிப்படை கட்டமைப்பே இல்லாம பல பொறியியல் கல்லூரிகள், மருத்துவ கல்லூரிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இன்னும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இல்லை, இப்போ தமிழை சுந்தரன் சொன்ன மாதிரி ஒரு மாணவனுக்கு இருக்கிற மோகம் என்பதை தாண்டி இதை வடிவமைக்கக்கூடிய அரசு நிறுவனங்கள், அரசு இதுல எந்த அளவுக்கு கவனம் செலுத்தி இருக்கு, இது ஒரு தனிப்பட்ட மாணவர்களுடைய படிப்பு கல்வி அப்படின்னு விட்டுறாம அரசினுடைய தலையீடுகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, கல்வியிலேயே ஒரு ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டை ஒரு அரசு எடுக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அவன் துவக்க கல்வியிலிருந்து உயர்கல்வி வரை அவன் எந்த விதத்தில் அந்த கல்வியை தேர்வு செய்ய வேண்டும். பல நாடுகளில் ஒரு தனி மனிதனுடைய மாணவனுடைய ஆற்றலை அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலை தேர்வு செய்து அந்த துறைகளுக்கு அனுப்ப வேண்டிய காரியங்களை எல்லாம் அரசும் கல்வித்துறையும் செய்து கொண்டிருக்கிறது பல நாடுகளில். அதுபோன்ற ஒரு முறையே தமிழகத்திலோ அல்லது இந்தியாவிலேயோ கிடையாது. ஒரு மாணவன் எந்த விதமான அவனுக்கான அந்த அறிவும் இல்லாமல் அவன் ஒரு துறையை பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர் சொல்கிறார் என்பதற்காக உடனடியாக தேர்வு செய்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் கர்நாடகாவிலும் கேரளாவிலும் ஆந்திராவிலும் பல சட்டக்கல்லூரிகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் தனியார் சட்டக்கல்லூரிகள் மிக குறைவாக இருக்கிறது. சட்டம் படித்தால் வேலை கிடைக்காது என்று ஒரு காலத்தில் நினைத்து கொண்டுதான். ஆனால் இப்பொழுது கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் சட்டம் படிப்பதற்கான ஒரு எண்ணம் மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வருகிறது. அதிகமான விண்ணப்பங்கள் வருகிறது. முதல் மதிப்பெண் எடுத்த மாணவன் கடைசியாக சேரக்கூடியது. நான்லாம் சட்டம் படிக்கின்ற பொழுது கடைசியாக விண்ணப்பம் போடுற கல்லூரி எதுனா சட்டக்கல்லூரியாக தான் இருக்கும். எல்லாத்துலேயும் பார்த்துட்டு கிடைக்கலன்னா கடைசியாக அதை போடுவாங்க. இன்றைக்கு முதல் மதிப்பெண் பெற்ற மாணவனே சட்டக்கல்லூரியை தேர்வு செய்யக்கூடிய ஒரு நிலை என்பது உருவாகி இருக்கிறது. இது வரவேற்கமா. இது நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அநேக இல்லங்கள் நடக்கக்கூடிய விவாத பொருளாக தான் இந்த விவாதம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இடைவேளைக்கு பிறகு வேறொரு தலை பற்றி பேசலாம், விரிவாக பேசுவோம். இடைவேளைக்கு பிறகு